ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. நிறைய பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க மக்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைய கடிச்சா கம்முன்னு இருப்பீங்களா அப்படின்னு. என்ன மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி டாக்குகளுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாரையுமே கொஸ்டின் கேட்குறாங்க. எங்கள் பிள்ளைங்கள கடித்தாலும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் தாங்க எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு என்ன க கடித்த உடனே நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு என்ன ஊசி தடுப்பூசி போடணுமோ போடுவோம். எங்கள் வீட்டில் யாருக்காவது கிடச்சா நாங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு செய்வோம். அதுக்கப்புறம் வந்து அது நாய்களை வந்து கார்ப்பரேஷனுக்கு தகவல் கொடுப்போம். அதுக்கு முறையான ரேபீஸ் பண்ணுவோம். கருத்தடை பண்ணலைன்னா கருத்தடை பண்ணி கொடுக்க சொல்லுவோம். இது வந்து ஒரு ஜனநாயக கடமைங்க. இது வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட நிறுவனமோ இல்லை ப்ளூ கிராஸோ இல்லை வந்து கார்ப்பரேஷன் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. மனிதாபிமானம் இருக்கிற எல்லாருமே செய்யலாமே. யார் எங்கே தான் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள். நாயினால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனையா? ஏதோ ஒரு நாய் கடிக்குது. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு குழந்தைய கற்பழித்து கொலை பண்ணிடுறான். அதனால் வந்து ஆண் இனத்தையே பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்களா சொல்லுங்கள். அவனுக்கு தானே தண்டனை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாய்களை ஒரு காப்பகம் அமைங்க. இன்றைக்கி எல்லா நாயும் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு காப்பகம் அமைக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல. வெறிநாய் கடிகள், இந்த மாதிரி பாதிக்கப்படுற நாய்கள், உடம்பு சரியில்லாத நாய்களுக்கெல்லாம் ஒரு காப்பகம் அமைங்க. அங்கே கொண்டு போய் வைங்க. இப்போ எப்படி ஒரு குழந்தைய கற்பழிச்சிட்டா அதிகபட்ச அபராத தொகை இல்லைனா வந்து அதிகபட்சம் இவ்வளோ நாள் தண்டனைன்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்துடுறான். அந்த மாதிரி இந்த நாய்களை கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல வைங்க. உணவு கொடுங்க, தண்ணி கொடுங்க. அது சாகிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு சாகட்டும். ஏன்னா அதான் கடிச்சிருச்சுல்ல, பெரிய குற்றம் பண்ணிருச்சு. ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய கடிச்சிருச்சு, இல்லை ஒரு முதியவரை கடிச்சிருச்சுங்கிறீங்க. அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த கொடுங்க. ஆறறிவு இருக்கிற மனுஷன் பண்ணுற தப்புக்கே அவனுக்கு பாதுகாப்பு வசதி இருந்தால் அவனுக்கு மொபைல் ஃபோன்லேருந்து பிரியாணியிலேருந்து அவனுக்கு தேவையான போதைப்பொருள் உள்பட வந்து ஜெயிலுக்குள்ளே போகுது. வசதி இல்லைன்னா அவனுக்கு 2 வேளை சாப்பாடு தண்ணி அவனுக்கு வேலை கிடைக்குது. அந்த மாதிரி நாய்களை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைங்க. கடிக்கிற நாயை கொண்டு போய் அடைங்க. அதுங்களுக்கு உணவு போடுங்க. உயிரை கொல்கிற உரிமை யாருக்குங்க கொடுத்துருக்கா? எந்த சட்டங்க உயிரை எடுக்க சொல்லியிருக்கு? அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் பேசுகிறீங்க, உங்கள் பிள்ளைய கடிச்சா கம்முன்னு இருப்பீங்களா? உங்கள் வீட்டில் யாராவது கடிச்சா கம்முன்னு இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். நாங்கள் நாயை அடிக்க மாட்டோம். நாங்கள் நாயை துன்புறுத்த மாட்டோம். அதுக்கு அஞ்சறிவு தாங்க. அதனால் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை பாதுகாப்போம், அந்த நாய்களை பாதுகாப்போம். முடிஞ்சால் நீங்களும் எங்களோட போராடுங்க. தேங்க்யூ.